வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியான முறையில் ஜாயின் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தையலுக்காக விட்டோம்ல 1.5 இன்ச்சு, அதை மடித்து தைச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது 1.5 இன்ச்சில் அர்க்காத் பண்ணோம்ல, அந்த இடத்துல மடிச்சுட்டு பெரிய தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பிரிச்சுட்டு ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம். அதனால் ஈஸியாக பிரிக்கிற மாதிரி பெரிய தையலை போட்டுக்கலாம். ஒரு ஸ்லீவ் எந்த பக்கம் மடித்து தைச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ஸ்லீவும் மடித்து தைக்கணும். இல்லைன்னா ஸ்லீவ் மாறி போயிடும். ஈஸியாக சொல்லணும்னா ஸ்லீவ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு சைடு அர்க்காத் பண்ணது ஒரு பக்கம் அந்த சைடு வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்லீவில் இந்த பக்கம் வச்சுருக்கேன். அதே மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போது அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லேயும் 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். இப்போது அந்த ஸ்லீவில் தைச்ச மாதிரியே இந்த ஸ்லீவ்லேயும் தைச்சிக்கலாம். இப்போது 2 ஸ்லீவும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட்டு பக்கம் குடஞ்ச பக்கம் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது 2 ஸ்லீவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ தையல் போட்டுக்கலாம். இப்போது கையோட சுற்றளவு 6 இன்ச்சை இந்த இடத்துல குறிச்சிக்கலாம். அந்த 6 இன்ச்சிலேருந்து அர்க்காத் பண்ண இடத்துக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த தையலோட எக்ஸ்ட்ராவாக 2 தையல் போட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லேயும் தையல் போட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்லீவும் தையல் போட்டு முடித்த பிறகு மீதமுள்ள துணியை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸோட ஸ்லீவை ஜாயின் பண்ணையில் இந்த துணி இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் அதை மடித்து தைச்சி விட்டுடலாம். ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி மடித்து தைச்சி விட்டுடலாம். இப்போது ஸ்லீவை ப்ளவுஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்லீவும் ஃப்ரண்ட்டு பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி சமமாக வச்சுக்கலாம். ப்ளவுஸோட ஷோல்ட்ரு பக்கத்தை இந்த மாதிரி மேலால் திருப்பி விட்டுக்கலாம். ஸ்லீவ் உள்ளே வர மாதிரி. ப்ளவுஸ் துணியும் ஸ்லீவ் துணியும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு சமமாக வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். எவ்வளவு தையலுக்காக விட்டோமோ அவ்வளோ விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது தையல் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக நச்சுன்னு இருக்கணும் ஸ்லீவ்னால். தையல் போட்ட இடத்துல இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி தெரியணும். அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது அதே மாதிரி அந்த ஸ்லீவையும் தைச்சிக்கலாம். 2 ஸ்லீவ்லேயும் 2 தையல் போட்டுக்கலாம்.
இதே மாதிரி டிப்ஸோட ப்ளவுஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.